அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வன் நாஸி அஜ்மஈன். அம்மா பாத். புகழெடுத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. இன்னும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள், தபீன்கள், தபா தபீன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள் ஆகியோர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றும் கொன்றாமல் என்று நிலவட்டுமாக. ஆமீன். இன்று நம்ம பார்க்க போறது மீண்டும் பெற முடியாதது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு நாட்டுல ஒரு மன்னர் இருக்காரு. அந்த மன்னருடைய ஒரு முக்கியமான பொருள் காண போயிடுச்சு. அதனால அந்த மன்னர், என்னுடைய பொருளை யார் கண்டுபிடிச்சு தருவீங்களோ அவங்களுக்கு என்னுடைய பொற்காசுகளையும் இன்னும் என்னிடம் உள்ள 3 அறைகளையும் தரேன். அந்த 3 அறைகள்ல நீங்க 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மன்னர் சொல்றாரு. அந்த 3 அறையில ஃபர்ஸ்ட் அறையில சாப்பாடு அறையா இருக்கு. 2வது அறையில விசாலமான கட்டில்கள்லாம் இருக்கு. 3வது அறையில பொக்கிஷங்கள் இருக்கு. இதை கேட்ட ஒரு நபர், நான் கண்டுபிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த நபர் கண்டுபிடிக்க போயிட்டாரு. அந்த கண்டுபிடிச்ச அந்த நபர் அந்த பொருளையும் எடுத்துட்டு கொடுத்துட்டாரு மன்னர்கிட்ட. மன்னர் சொன்ன மாரி அந்த மனிதருக்கு பொற்காசுகள் சிலதையும் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க அந்த அறையில நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட சொல்லிட்டாரு. அந்த மனிதர் என்ன நினைச்சாரு, ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அறையில நல்லா சாப்பிட்டுக்கலாம், இன்னும் 2வது அறையில தூங்கலாம், லாஸ்ட் 2 நிமிஷத்துல அந்த பொக்கிஷத்தை எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதன் நினைச்சிட்டு இருந்தாரு. அது மாதிரி முதல் அறையில சாப்பிடுறாரு, 2வது அறையில தூங்குறாரு. அது ஃபுல்லா அவருடைய கால அவகாசமே முடிஞ்சிருச்சு. அது வரைக்கும் தூங்கிட்டாரு. 3வது அறையா அவர் பார்க்கவே இல்லை. அது மன்னர் உங்களுடைய கால அவகாசம் முடிஞ்சிருச்சு, நீங்க வெளில போயிடலாம் அப்படின்னு அந்த மன்னர் சொல்றாரு. அப்ப அந்த மனிதர், எனக்கு 2 நிமிஷம் கொடுங்க, நான் அந்த 3வது அறையில என்ன இருக்குன்னு மட்டும் பார்த்துட்டு வரேன்னு ரொம்ப கெஞ்சுறாரு. ஆனா அந்த மன்னர் கொடுக்கவே இல்லை. அவர் ரொம்ப கெஞ்சுறாரு, ஆனா கொடுக்கவே இல்லை. அது மாதிரிதான் இந்த உலகத்துல உள்ள நோன்பு, தொழுகை எல்லாம் நமக்கு அல்லாஹ் கொடுத்த பொக்கிஷமா இருக்கு. ஆனா அதை விட்டுட்டு நம்ம சாப்பிட்றதுக்கும் தூங்குறதுக்கும் உண்டான வேலையெல்லாம் அதிகமா செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம அதிகமா உலகத்திலேயே நிறைய நிறைய அமல் செஞ்சாதான் மறுமையில அல்லாஹ் நம்மளுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான். அந்த அந்த பொக்கிஷத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம மறுமையில போயிட்டு அல்லாஹ் கிட்ட, யா அல்லாஹ் எனக்கு 2 நிமிஷம் கூட அல்ல, நான் போயிட்டு அமல் செஞ்சுட்டு வரேன்னு கேட்டா அல்லாஹ் தருவானா? தரமாட்டான். அதனால நம்ம இம்மையில இருக்கும் போதே நம்ம எல்லா அமல்களையும் சேர்த்து சேகரிச்சுட்டு போயிடணும். எனவே அல்லாஹ் தாலா நல்ல அமல் செய்ய கிருபை செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.